தமிழக அமைச்சரவையில் 4 புதிய அமைச்சர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியானதையடுத்து 4 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் ராஜேந்திரனுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி முதலில் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இவரைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி, கோவி செழியன், சாமு நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர், உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இரா ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கின்றேன். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், டாக்டர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து புதியதாக பதவியேற்றுக் கொண்ட 4 அமைச்சர்களும் மெரினாவில் உள்ள அண்ணா, கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் 32 அமைச்சர்கள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் 2 அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை. அந்த வகையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் லண்டனில் இருப்பதால் அவரால் புதிய அமைச்சரவை நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது தாயாரை காண மதுரைக்கு சென்றிருந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சென்னைக்கு திரும்பும் போது திடீர் தொழில்நுட்ப கோளாறால் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதால் விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.